तिरुक्कण्णमङ्ग क्षेत्राणां रङ्गनायकि नारायण पुत्राणां मम आचार्याणां श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। आवधाम अवबद्धारं दादारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं பூயோ பூயோ நமாம்யகம். எல்லோருக்கும் திவ்ய க்ஷேத்திரங்கள் திவ்ய தேசங்கள் அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்டதுதான் திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட நிறைய திவ்ய தேசங்கள் எல்லாம் சேவிச்சுன்னு இருக்கிறவா ஒரு சில திவ்ய தேசங்கள்னு இல்லாமல் நிறைய க்ஷேத்திரங்கள்லாம் பெருமாள் தாயார் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள்லாம் அங்கே இந்த ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பாடாததுனாலேயும் நிறைய பேர் அதற்கு ஒரு பிரத்யேகமாக அதற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை. எல்லா இடத்துலையுமே போய் சேவிச்சுட்டு வருதுன்றது அவ்வளோ உத்தமமான ஒரு வேலை. கண்டிப்பாக புண்ணியம், அது குடும்ப புண்ணியம். சக்குடும்ப புண்ணியம்ன்றது நம்மளுடைய குடும்பங்கள் நம்மளுடைய குலங்கள் எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும். இப்போது நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த உபன்யாசம் ஸ்ரீ குரங்கணி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திவ்ய தேசத்தை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்திலே ஏரல் அப்படின்ற ஒரு இடம். அந்த ஏரல்ன்ற இடத்துக்கு பக்கத்திலே தாமிரபரணி ஆற்றங்கரை இருக்குது. அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையிலே குரங்கணி முத்துமாலை அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அவகாசம் இருக்கிறவாலாம் அவசியம் அந்த இடத்துக்கு போய் சேவிச்சுட்டு வாங்கோ. என்ன அப்படின்னா இங்கே சேவிக்கிறதுனாலே சகல பாப விமோச்சனம், என்னென்ன தோஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாளோ. சில ஜோதிடர்கள் சொல்லுவா பித்ருதோஷம் இருக்குது, சில ஜோசியர்கள் சொல்லுவா அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. அடியேனும் ஒரு ஜோதிடர் தான். அப்படிப்பட்டவா உதாரணத்துக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் போயிருக்காள், அந்த இடத்துல போய் பெருமாளை சேவிக்க போயிருக்காள் அப்படின்னா திருச்செந்தூர் வரையும் போயிருக்காள் அப்படின்னா அங்கேருந்து திருச்செந்தூருக்கு பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அங்கே போய் இந்த மாதிரி க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணலாம். அப்படி இந்த குரங்கணி முத்துமாலை அம்மன் அப்படின்றது யார் அப்படின்னா எல்லோருக்கும் தெரியும். ராமாயண காலத்திலே சீதாதேவியே அபகரிச்சுட்டு தூக்கிண்டு போன ராவணன் தூக்கிண்டு போகிறான். அப்படி தூக்கிண்டு போகும்போது இந்த இடத்துல சீதாதேவி ஆகப்பட்டவள் அவள் கழுத்திலே அணிந்திருந்த முத்துமாலையை தூக்கி போட்டாளாம். அந்த முத்துமாலையை தூக்கி போட்டதுனாலே அங்கே சீதாதேவியோடைய அம்சமாகவே ஒரு பிரதிமை அமைஞ்சுதான். லோகத்திலே ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக நாம் இங்கே இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அங்கே அந்த இடத்துல அப்போது இந்த முத்துமாலை அந்த இடத்துல சேர்ந்ததுனாலே அந்த இடம் ஸ்ரீ குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லி உண்டாகி பிரசித்தி பெற்று இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் இங்கே இருக்குது. ஏரல் அப்படின்ற இடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்குது. தாமிரபரணி ஆற்றோட தென்கரையில் இருக்குது இந்த கோவில். திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் அங்கே போகும்போது தென் திருப்பேரை அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். ரொம்ப அற்புதமான கோவில். அவகாசம் இருக்கிறவாலாம் அந்த கோவிலில் போய் சீதாதேவியோடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ குரங்கணி முத்துமாலை அம்மனை தரிசனம் பண்ணால் சகல பாவங்களும் போயிடும், சகல தோஷங்களும் போகும். கணவன் மனைவியுடைய பிரிவுகள் இருந்து அந்த டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையிலே இருந்து டைவர்ஸ் கிடைக்கக்கூடாது, திருப்பியும் நல்லபடியாக ஒற்றுமையாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவா இங்கே இந்த கோயிலுக்கு போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான பிரார்த்தனைகள் இருந்தாலும் இங்கே நீங்கள் இந்த அம்மனை தரிசனம் பண்ணால்
உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலம் தரும் வசிஷ்டர் யூடியூப் சேனல் இதை யாரெல்லாம் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ. உங்களுக்கு பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தினா உங்களுக்கு அடுத்த நடக்கிற உபன்யாசங்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதையும் பார்க்கலாம், கேட்கலாம். உங்களுக்கு இந்த உபன்யாசங்கள்லாம் பிடித்திருந்தால் அதை நீங்கள் லைக் பண்ணலாம், நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலம் தரும் வசிஷ்டர் யூடியூப் சேனலுடைய அடுத்த உபன்யாசம் சீக்கிரமாகவே நீங்கள் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாய.